என்ன தெரியுமா? உங்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாத மக்களை நீங்கள் ஒரு நாளும் துன்பப்படுத்தாதீர்கள். உங்களை திருப்பி அடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவனை என்ன பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய தலைவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஒடுக்குதல்கள் எங்கே நடக்கிறது என்று சொன்னால், யார் நம்மளை எதிர்த்து அடிக்க மாட்டானோ, யார் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டானோ, யார் நமக்கு எதிராக செயல்பட மாட்டானோ, யார் நம்ம அடிச்சா வாங்கினே இருப்பானோ, அவனைத்தான் என்ன பண்றாங்க, அடித்து கொண்டே இருக்கிறார்கள், துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஒரு நாளும் மறக்காதீங்க. கடவுள் எழுப்பி கேள்வி கேட்டார்னா யாராலும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ரொம்ப அழகான ஒரு பழமொழி இருக்குதுமா, அரசன் தெய்வம். நான் அதை ரொம்ப வித்தியாசமா நான் எனக்குன்னு ஒன்று மாற்றி வச்சுக்கிறேன். என்ன தெரியுமா? அரசன் அன்றே கொடுப்பான், தெய்வம் நின்று கொடுக்கும். நான் அப்படி மாற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம், இன்னைக்கே எனக்கு எல்லாமே கட்சணும், இன்னைக்கே நான் என்ன பண்ணணும், பெரிய ஆளாயிடணும், இன்னைக்கே நான் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் பார்த்துடணும், ஆனால் இன்னைக்கே செத்துடணும்னு யாரும் விரும்பல. இல்லை, அது மட்டும் நம்ம யாரும் விரும்புறதே இல்லை. அரசன் அன்றே கொடுப்பான். ராஜா கிட்ட போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா ராஜா என்ன பண்ணுவார்? எப்பா கொடுப்பா, ஒரு 100 பொற்கா சேர்த்து பையில போட்டு கொடுப்பான். ஆனா தெய்வம் நின்று கொடுக்கும். உங்களுக்கு எப்ப என்ன வேணும்ன்றது அவருக்கு தெரியும். உங்களை படைத்த கடவுளுக்கு தெரியும், உங்களை உருவாக்கின கடவுளுக்கு தெரியும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒடுக்கப்படுகிற, சமுதாயத்தால் நலிவடைந்திருக்கிற, பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கிற மக்களின் பக்கம் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு கடவுள் இருக்கிறார். நீங்க ஒருவேளை நசுக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, சமுதாயத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களோடு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், கடவுள் உங்களோடு இருந்து உங்கள் மூலமாய் செயல்படுகிறார் என்று அர்த்தம். நீங்க இறந்து போயிட்டா கூட உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மக்கள் மறந்து போக மாட்டார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்களை மக்கள் ஒரு நாளும் வெறுத்து விட மாட்டார்கள். எங்கே அநீதி நடக்கிறதோ அங்கே கடவுள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் செய்வார். எப்ப செய்யணுமோ அப்ப நிச்சயமா நீதி செய்கின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார். அடுத்தது நிருப பாடம் வாசிக்க கேட்டோம். நிருப பாடத்துல கடவுள் நடுநிலையோடு இருக்கின்ற கடவுள், நடுநிலையோடு இருக்கின்ற கடவுளை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் மழை நேற்று பெய்ஞ்சிச்சு வேலூர்ல, பணக்காரங்களுக்கு மட்டும் மழை